என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததும் என்டிஏக்கு ஒரு பலகீனம். விக்கிரவாண்டியில் என்டிஏ அடிச்சு நின்று டாக்டர் 29 வந்தது, என்டிஏக்கு ஒரு பெரிய பலம். அண்ணாமலைக்கு பங்களிப்பு அது இருக்குது. டாக்டரேயாவுக்கு பேஸ் தான், அண்ணாமலைக்கு பங்களிப்பு இருக்குது. ஆனால் என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காம போனது வந்து சீமானுக்கு கூடுதல் பலம். ஸோ தனிச்சு நிற்கிறது 214 நிற்கிறதுங்கிறது சீமானை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தும். இரட்டை இலக்க சதவீத வாக்கை கொண்டு வந்துடும். இதில் போகிறவங்களை பற்றி சீமானுக்கு எந்த இதுவும் இல்லை. பொலிட்டிக்கல் இஷ்யூவிலையும் தான் ஹீரோங்கிறதுலையும் சீமான் ஸ்டெடியாக நிற்கிறாரு. விக்கிரவாண்டியில் அந்த கொஞ்சம் ஹீரோயிசத்தை விட்டார். அதை வந்து தெளிவாக ஈரோடு கிழக்கில் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், அதை தெளிவாக பிடிச்சிட்டு போகிறாரு. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் தான் சீமான் வளர்றாரு. இல்லை, நீங்கள் நிதிஷ்குமார் மாடல் இங்கே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லிங்கன்னா அதனால தான் கேட்குறேன். நிதிஷ்குமார் மாறிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கத்தான் செய்யுது. தேர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் அதில் இருக்குது. சீமான் வந்து அதை நம்பி களம் ஆடலை. ஏன்னா ஈரோடு கிழக்கிலே திப்பு சுல்தானை தான் ப்ரொஜெக்ட் பண்ணார். பழனி பாபாவும் தமிழர், பாரதியாரும் தமிழர் தான் சொன்னார். திருப்பரங்குன்ற விஷயத்துலையும் இது ப்ரோ முஸ்லீம்ங்கிற ஒரு ஆட்டிடியூடில் தான் அவர் போனார். தென் பழனியில் பழனி பாபா பிறந்தநாள் தான் கொண்டாடுறாரு. ஸோ அவர் பாதையில் போயிட்டுருக்கிறாரு. பொலிட்டிக்கலி இப்படி ஒரு கதவு அவருக்காக திறந்துருக்குது. மோடி வந்து 4 முனை போட்டியில் அவர் எடுத்த 8% வாக்கு, மாயாவதியை மும்முனை போட்டியில் தான் 8% எடுத்தாங்க. இவர் 4 முனை போட்டியில் இவர் எடுத்த 8% ஓட்டை மோடி ரொம்ப பெருசாக பார்க்குறாரு, பிரமிப்போட பார்க்குறாரு. ஸோ இது வந்து மோடி அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறத நாம் சொல்கிறோம். அண்ணாமலைக்கு இது தெரியும். பட்டு இதை நோக்கி அண்ணாமலை நகர முடியாது. அவர் என்டிஏ வளர்க்கறதுக்குள்ள இதை தான் பண்ணுவார். இது ஒரு பாசிபிலிட்டிஸ் தேர். சீமானும் அந்த பாசிபிலிட்டியை நம்பி ஒன்றும் களம் காணலை. தன்னை நம்பி 234 தொகுதியிலையும் தான் கேண்டிடேட்டை நிற்கணுன்னு தான் அவர் போயிட்டுருக்கிறார்.